என் டாபிக் வந்து இன்டர்வியூ இனிதே. இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ரைட்டா? இப்ப தாமரை மலர்னு வந்தாரு, ஏகப்பட்ட எக்ஸாம்ல அவர் ஜெயிச்சிருக்காரு, அதனால அதை பத்தி அவர் பேசினாரு. அதே மாதிரி ஏகப்பட்ட இன்டர்வியூ நான் தோத்துருக்கேன், அதனால அதை பத்தி பேச வந்திருக்கேன். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா வச்சுக்கோங்க, அந்த பிசினஸ்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், அந்த பிசினஸ்ல சூப்பர் டூப்பரா ஜெயிச்சவங்க போய் ஐடியா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் அதே மாதிரி ஜெயிக்க முடியாது. அதே பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆன 10 பேர், தோத்த 10 பேருக்கு போய் கேட்டீங்கன்னா அவன் ஒருத்தர் இந்த விஷயத்துல நான் தோத்தேன்ப்பா, நான் கடை வச்ச இடம் வந்து ராங் சைடு ஆப்போசிட் சைடு வச்சிருக்கணும், நான் வச்ச இடம் யூட்டர்ன் அந்த இடத்துல வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவான். அந்த மிஸ்டேக்லாம் நீங்க நடக்காம பார்த்துக்கிட்டீங்கனாலே நீங்க அந்த பிசினஸ்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதனால நான் அந்த தகுதி அடிப்படையில் பேச வந்திருக்கேன். இன்டர்வியூ இனிதே. என்ன டாபிக்? இவ்வளவு நாளா நமக்கு இன்டர்வியூனாலே ஒரு கசப்பு. அந்த ஆட்டோ ஓட்டுனேன்னு சொன்னவர் நான் அதுக்கப்புறம் பேசினேன், என்ன பண்ணீங்க அப்படின்னா, அவர் அப்புறம் தான் தெரியுது, அவர் சொல்றாரு என்னோட திக்குவாயினால நான் வந்து இந்த வேலை, எங்க வீட்டு குடும்பத்துல எல்லாரும் நல்ல வேலையில இருக்காங்க, நான் மட்டும் ஆட்டோ ஓட்டுறேங்க. அப்புறம் போய் கேட்டேன், சரிங்க என்ன பண்ணீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே கேட்கறப்ப சொல்றாரு, அவர் முயற்சியே பண்ணல. அப்ப ஏன்னா அவருக்கு இன்டர்வியூனாலே கசப்பு. இன்டர்வியூக்கு பின்னாடி கிடைக்க போற அந்த ஒர்க்ன்றது வந்து இனிப்பு, ஜாப்ன்றது. ஆனா இன்டர்வியூன்றது நம்ம கசப்பு. அந்த இன்டர்வியூவை இனிதா மாத்துறதுக்காக இப்ப 5 டிப்ஸ், ஏன்னா இங்க 15 நிமிஷம் கொடுத்தப்போ ஒரு டிப்ஸுக்கு 3 நிமிஷம் அளவுக்கு டீட்டெயிலா பேசலாம்னு 5 டிப் மட்டும் கொண்டு வந்தேன். இப்ப அந்த ஒரு டிப்பையும் ஒரு நிமிஷத்துல நான் பேசி முடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூக்கு போன உடனே உங்களை கேட்கிற முதல் கேள்வி என்ன? டெக்னாலஜியா இருக்கட்டும், நான் டெக்னிக்கலா இருக்கட்டும், ஃபங்க்ஷனலா இருக்கட்டும், கோர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டாக் மீ அபவுட் யுவர்செல்ஃப், டெல் மீ அபவுட் யுவர்செல்ஃப், இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் தான். அந்த இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப்க்கு முன்னாடி நம்மளை நாம அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிடணும். I have a stammering problem since my childhood. I may stuck 1 or 2 words in between. Please bear with that. Please don't mind. Please don't mistake. அப்படின்னு சொன்ன உடனே இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ நீட் யுவர் ஸ்கில் நாட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ண உடனே, ஏன்னா நம்ம மறைக்கத்தான் முயற்சியை பண்றோம், அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றோம். தெரிஞ்சிருச்சுன்னு முதல் திக்கிறோம், ரெண்டாவதுக்கு அதிகமா, மூணாவதுக்கு அதிகமா, ரிப்பீட்டேட்டிவ் அதிகமா, அதோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக ஆரம்பிச்சிடும். செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ண அவனுக்கு தான் தெரிஞ்சே போச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற தெரிய நமக்கு வந்துடும். இப்ப முதல் திக்கனாலுமே அதோட ரிப்பீட் ஆகாது, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ அந்த சீக்வன்ஸாக வரணும், சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது நீங்க போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டு போகாதீங்க. எனக்கு இந்த வேலை வேணும், இந்த வேலையில நான் சேர்ந்தாகணும், இது பெரிய கம்பெனி, இது எம்என்சி கம்பெனி, இது உள்ள போயிட்டோம்னா லைஃபே வேணும், உங்களை அறியாம ஒரு மன அழுத்தம் வந்துடும். சரியா? நான் அட்டன் பண்ண போற பல இன்டர்வியூக்கள்ல இது ஒண்ணு. இந்த இன்டர்வியூ தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். போகும், இந்த இன்டர்வியூல எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கும். நான் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்றது அதுதான். நீ என்ன பண்றீங்கன்னா, இப்போ டெக்னாலஜி போது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் உள்ள ஒருத்தர் வந்து இன்டர்வியூ போறாங்கன்னு வைங்களேன். நீங்க உங்களுக்குள்ள அந்த ப்ரெஷர் அவன் என்ன கேட்க போறான், ஒரு 15 கொஸ்டின் கேட்பான், ஒரு அரை மணி நேரம் தான் இன்டர்வியூ, ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 40 மினிட்ஸ் இன்டர்வியூக்கு. ஸோ என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு 10 எஸ்கில்ஸ் தெரியுது, உங்களுக்கு டாட் தெரியுது, ஒரு டெக்னாலஜி ஸ்கில், ஒரு 10 கொஸ்டின் கேட்பான். இதுல 7 சரியா சொல்லியிருப்பீங்க, 3 சரியா சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்க ஸ்டாமரிங்னால உங்களுக்கு என்ன இருக்கு, இப்ப வேலை கிடைக்கல. வந்த உடனே முதல் வேலை 10 கொஸ்டின் எழுதிருக்கீங்க. இப்படியே ஒரு 30 கொஸ்டின் நீங்க 30 இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட 30 கொஸ்டின் ரெடி, 300 கொஸ்டின். இதை தாண்டி கேள்வி கேட்க இன்டர்வியூல கொஸ்டின் கிடையாது, இண்டஸ்ட்ரியில வந்து கொஸ்டினே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின்லாம் தெரிஞ்சதுனால நீங்க போகும்போது கான்ஃபிடென்ட்டோட போவீங்க. ஆல்ரெடி அட்டன் பண்ண கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆன மாதிரி இவங்க சொன்னார்ல, நான் வந்து ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் எழுதிடுவேன்னு, இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும்னு. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பிராக்டிஸ் வந்து 2வது டிப். இதை யாருமே ஃப்ரெஷர்ஸ் நான் நிறைய பேரை பார்க்கறத ஃபாலோ பண்றதில்ல. இன்டர்வியூ பண்ணி முடிச்சுன்னு போயிடுச்சுடா, இன்டர்வியூ நல்லா பண்ணேன்டா, ஆனா போயிடுச்சுடா, நல்லா பண்றது புலம்புறாங்க இல்லையா? இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரைட். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை நானும் வந்து ஃபாலோ பண்ணேன். நான் வந்து ஒரு யோகா மாதிரி ஒரு இடத்துக்கு போறப்ப எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு.
அப்போ எனக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சிட்டிங் பொசிஷன் இன்டர்வியூல பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இந்த பாடி லாங்குவேஜ் நம்ம எங்க பிரச்சனை போகணும், நம்ம ஸ்கேமரிங் இருக்கிறவங்க நம்ம திக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கை கிடுக்கிட ஆரம்பிக்கும், கையை வாய்ப்போம், சில பேர் வாயை மூடுவாங்க, சில பேர் கையை மூடுவாங்க, சில பேர் மேலே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, சில பேர் கீழே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாடி லாங்குவேஜ்ல நம்ம என்ன நினைச்சுக்கணும், அவங்களுக்கு திக்கிறதுலாம் நீ பண்றேன்னு நினைக்க மாட்டான். உனக்கு ஆன்சர் இல்லை, உன்கிட்ட செல்ஃப் கான்பிடென்ட் இல்லைன்னு நினைச்சுக்குவான். அது தப்பா இன்டர்பிரட் ஆயிடும். இதுதான் நிறைய நீங்க ஆன்சரே 7 கொஸ்டின் சரியா சொன்னாலே போதும், 4 கொஸ்டின் சரியா சொன்னாலும் கிளியர் ஆயிருப்பான் அவன். ஏன்னா இன்டர்வியூல எவனையுமே கேட்கறது உங்க பதில் தேவையே இல்லை. அவன் பதில் தெரியாம உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறான். உங்களோட செல்ஃப் கான்பிடென்ட் நீங்க குயிக்கா லேர்ன் பண்ணிக்குவீங்களா? ஆர் யூ குயிக் லேர்னர்? ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஒர்க் பண்ணிடுவீங்களா? இதைத்தான் பார்ப்பாங்க இன்டர்வியூல. ஒழிய நீங்க சொல்ற பதில் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ரைட். இப்போ சிட்டிங் கொஸ்டின் இருக்கா சொல்லிக்கிறேன். என்ன பண்ணா 2 காலம் பதிராம நான் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ற சொல்லிருக்கேன். அந்த 2 காலம் பதிரா மாதிரி 2 காலம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது இந்த 2 கையும் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கை தான் உங்களை வந்து வைப்ரேட் பண்ண விடும். நீங்க அப்படியே ஆட விடும், உங்க பாடியை ஃபுல்லா ஆட விடும். அந்த 2 கை வைப்ரேட் பண்ண வச்சுக்கோங்க. பேக் சப்போர்ட் ஃபுல்லா கொடுத்துருங்க. அவனோட கான்டாக்ட், ஐ கான்டாக்ட். இப்போ இவரோட இன்டர்வியூ நான் இவரை பார்த்து இப்போ உட்காந்து நிமிந்து உட்காந்து இப்போ கேட்குற கேள்விக்கெல்லாம் என் கை இந்த கை இருக்கும்போதே நம்ம டென்ஷன் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். இப்படி போயிட்டு ஒரு பதில் சொல்லும்போது நீங்க டெக்னிக்கல் ஸ்கில் சொல்லும்போது அதை ஆன்சர் பண்ணும்போது உங்க பாடி வைப்ரேட் ஆகாது, பாடி நிமிந்த நிலையிலேயே இருக்கும். அவனுக்கு பரவாயில்ல, அவன் செல்ஃப் கான்பிடென்டா இருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைச்சிடும். அந்த அந்த ஒரு வைப் வந்து வந்துடும். இது வந்து அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், சூஸ் யுவர் டாபிக். அதாவது இப்ப சில உதாரணத்துக்கு நான் வந்து சத்தியம் பெரிய கம்பெனி 2006ல் சத்தியம்ல வேலை கிடைச்சா வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்ச மாதிரி. நான் என்ன சத்தியமா இன்டர்வியூ போறேன், எனக்கு தெரியாம நான் போனேன். டெக்னிக் நாங்கள் எப்பயுமே டெக்னிக்கல் ஸ்கில் வந்துடும். ஸோ டெக்னிக்கல்ல கிளியர். ஆனா வந்து என்ன கொடுத்துட்டான்னா போற கிளைண்ட் வந்து வெரேஜான். ஸோ வந்து இவனுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. அப்போ வந்து ஸ்ரீனிவாசன் இன்னொரு மேனேஜர், அவர் வந்து எனக்கு கம்யூனிகேஷனுக்காக எடுக்கிறாரு. அவர் ரொம்ப நல்ல, இன்ன வரைக்கும் நான் 20 வருஷம் ஆச்சுன்னு மறக்காம இருக்கிறேன்னா அது காரணமா அவரோட அப்ரோச். கூப்பிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு, தம்பி டெக்னிக்கல் நீ கிளியர் பண்ணிட்டாரு, உனக்கு கம்யூனிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க, என்னை செக் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நீங்கள் வந்து பேசு அப்படின்னா. ஓகே சார் நான் பேசுறேன்னு சொல்லிட்டேன். ஒரு என்ன சொன்னாருன்னா கிரிக்கெட் அப்படின்னா யங்ஸ்டர்னால கிரிக்கெட்டை பற்றி பேசினாரு. சார் எனக்கு வந்து ஓவருக்கு எத்தனை பால் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சினிமாவை பற்றி பேசுன்னு சொல்லி சொன்னாரு. சார் எனக்கு ஆக்ட்ரஸ் மட்டும் தான் தெரியும், ஆக்டர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா அவருக்கு நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் ஸ்கிப் படிக்கிறான் அப்படின்னா அவரோட முகத்தில் நான் ரீட் பண்ணுறேன். அவரோட எனக்கு மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் உங்களோட டாபிக்கை நாம சூஸ் பண்ணிடணும். டக்குன்னு நான் சொன்னேன், சார் நான் அரசியல் பத்தி பேசுறேன் அப்படின்னு அவரும் பிரேட் ஆயிட்டாரு. சரி, விஜயகாந்த் 2006 தான் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த டைம். விஜயகாந்த் அரசியலுக்கு வந்து சரியா தப்பான்னு சொன்னாரு. நம்ம டாபிக் அவர் போதும் 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 சொல்ற அளவுக்கு பேசி முடிச்சிட்டேன். 1/2 மணி நேரம் தரவா பேசி முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. உடனே என் கண்ணு முன்னாடி ஒரு கூட்டு போட்டு அது டிக் பண்ணிட்டாரு, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த டாபிக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது ஏன் எங்க சூட் ஆகும்னா டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கவங்களுக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ வந்து ரெக்டாங்குலர் ஜேஎஸ்னு படிச்சுட்டு போவீங்க. அங்க உட்காந்து இருப்பீங்க, எஸ்கியூஎல் சர்வர் ஆளா இருப்பான். அவன் அங்க உட்காந்து அவன் திறமையெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். ஸோ நீங்க ஸ்டார்டிங்லயே இந்த டாபிக்கை சூஸ் பண்ணி ஐ எம் குட் இன் திஸ் டெக்னாலஜி, ஆவரேஜ் இன் திஸ் டெக்னாலஜி, ஐ ஹவ் சம்வாட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டீங்கனாலே அவன் கொஸ்டின் கேட்கிற ப்ரியாரிட்டியை வந்து மாத்திடுவான். ஸோ அந்த கொஸ்டினை வந்து டாப்பிக்கை பேசக்கூடியதுன்னு நான் என்னோட ஃபீல்டு நான் சொல்றேன். உங்க டாப்பிக்கை நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ அந்த 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 டாப்பிக்கை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து லிமிட் வித் டைம். 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 மார்க்கு தான் பதில் எழுதணும். 5 மார்க் கொஸ்டினுக்கு 10 மார்க் கொஸ்டின் பதில் எழுதக்கூடாது. ஏன்னா அவன் என்ன நினைச்சுக்குவான், இவன் ஏதோ சும்மா ஜாப் பேசி பிளாப்லா பண்ணி டைமை ஓட்டுறான்னு நினைச்சுக்குவான். ஷார்ட்டு. ஏன்னா இன்டர்வியூல ஆன்சர்லாம் அவங்க எதிர்பார்க்கறது கீவேர்டு. நம்ம எக்ஸாம்லயே அப்படித்தானே சில எழுதிட்டு ஒரு சில வேர்டு அண்டர்லைன் பண்றோம்ல, மார்க் வாத்தியார் திருத்தமா அந்த கீவேர்டு 3 இருந்தா ஃபுல் மார்க் முடிஞ்சு. அப்ப கீவேர்டு அப்ப அந்த கரெக்டான டைம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எப்படி நான் கரெக்டா 5 நிமிஷத்துல முடிக்கணும், அதே மாதிரி அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணி முடிச்சீங்கன்னா இந்த 5 டெக்னிக் வாய்ப்புக்கு